அனைவருக்கும் வணக்கம். தைப்பூச விரதம் இருப்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும். முருகனின் அனைத்து வீடியோகளும் உங்களுக்கு வரும். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தைப்பூசம் அன்று நாள் முழுவதும் உணவை தவிர்த்து விரதம் இருக்கலாம். முழு விரதம் இருக்க முடியாதவர்கள் உப்பு சேர்க்காத எளிய உணவு முறைகளை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். அல்லது பால் பழம் மட்டும் எடுத்துக்கொண்டு தைப்பூச விரதம் இருக்கலாம். அன்று ஒரு நாள் முழுவதும் மௌனம் அதிகமாக பேசாமல் இருக்க வேண்டும். அநாகரிகமான வார்த்தைகள் உச்சரிக்காமல் முருகப்பெருமானின் திருநாமங்களை உச்சரித்தபடியே நம் இந்த விரத நாளில் இருக்க வேண்டும். ஓம் சரவணபவ அப்படின்ற வார்த்தையை மட்டுமே நம் உச்சரித்து கொண்டு இருந்தால் கூட போதுமானது. தைப்பூசம் அன்று அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்க பிரதேசம் செய்யலாம். செய்த பிறகு உங்களுடைய வேண்டுதலை முருகப்பெருமானின் முன் வைக்கலாம். அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் என்பது ஐதீகம். குழந்தை வரம் இல்லாதவர்கள் இந்த தைப்பூச திருநாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானிடம் மனதார வேண்டிக் கொண்டால் அடுத்த வருடம் குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்பது நம்பிக்கை. ஓம் சரவணபவ. தைப்பூசம் அன்று விடியற்காலை சுபமுகூர்த்த டைம் சொல்லுவாங்க இல்லையா, அதிகாலை 4 மணிலிருந்து 5:30 மணிக்குள் சூரிய உதயம் ஆகிறதுக்கு முன்னாடியே நம் குளித்து முடித்து முருகப்பெருமானுக்கு ஒரு அகலில் நெய் தீபம் இட்டு முருகப்பெருமானிடம் நம் மனதார வேண்டுதல்களை முன்வைத்தால் அந்த வேண்டுதலானது சிறப்பாக முருகப்பெருமான் நமக்கு நடத்தி தருவார். எந்த முறையான வேண்டுதல்களாக இருந்தாலும் நம் காலையில் எழுந்து குளித்து சூரிய உதயத்துக்கு முன் நெய் தீபம் இட்டு நம் விரதத்தை தொடங்கி மாலை 6 மணிக்கு நம் முருகப்பெருமானுக்கு ஏதோ ஒரு நிவேத்தியம் செய்து நம்மளுடைய விரதத்தை நாம் பூர்த்தி செய்து கொள்ளலாம். அப்படி செய்தால் நம்முடைய வேண்டுதல் விரைவில் நடைபெறும் என்பது நம்பிக்கை. முருகனை நம்புங்கள். நம் வேண்டுதல் அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும். ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை மட்டுமே நீங்கள் உச்சரித்து கொண்டு கூட இருக்கலாம். அப்படி இல்லை, கந்த சஷ்டி கவசம் படிங்க. இவை அனைத்தும் நம்மளுடைய மனநிலையை அமைதிப்படுத்தும். விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் நாம் அதிகம் யாரிடம் பேசவோ இல்லை மற்ற செயல்களிலோ ஈடுபடாமல் முருகனை மட்டுமே மனதார நினைத்து கொண்டு நாம் வழிபட்டால் நம்மளுடைய வேண்டுதலானது விரைவில் நடைபெறும். உங்களுடைய அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற நான் மனதார முருகனிடம் பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.